ஹலோ 12th ஸ்டூடெண்ட் 12th மேக்ஸில் வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கணுமா அதுக்கான ஒரு வீடியோ தான். உங்களுக்கு சாப்டர் வைஸ் வந்து பார்த்தோன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு 6 சாப்டருக்கு வந்து பார்த்தோன்னா ஷோ ஆகும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பக்கத்துலேயே என்ன எக்ஸசைஸ் என்ன எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்கையுமே தரவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கொடுத்துருக்க சாப்டர் வைஸ் கொடுத்துருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமில் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால இந்த வீடியோவை 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டே இருக்கும் 10th 11th 12th. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன்று மட்டும் பண்ணால் போதும். மறக்காமல் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட் தெரிவிங்க, அடுத்து என்ன சப்ஜெக்ட் போடலான்னு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட இந்த பிடிஎஃப் என்ன பிடிஎஃப்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறேன். எல்லாமே ஃப்ரீ கைட்லைன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடி பார்த்த மாணவர்லாம் தெரியும். ஸோ எதுக்குமே எப்பவுமே நம்ம சார்ஜஸ் வாங்குறது கிடையாது, எல்லாமே ஃப்ரீ கைட்லைன்ஸ் தான். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் பாஸ் ஆகிறதுக்கு ஐடியா வேணாலும் சொல்லுங்கள், அதையும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.